இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான். பட் அது நைஸாக கட் பண்ணணும். பூண்டை வந்து 4ஆக கீறிட்டு அதை சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணணும். பூண்டு, வெங்காயம், இது உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிக்கணும். இது வந்து கோதுமை மாவு, சால்ட்டு மட்டும் போட்டு சின்ன சுடு தண்ணியில் விரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து விரைச்சி 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இப்போ மசிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க. ஆயில் இதுக்கு அதிகம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக விட்டால் போதும். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. அப்படி கொஞ்சமாக போட்டுவிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். மீடியம் கம்மி சவுண்டு. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துடுங்க. நீ உப்பு கொஞ்சம் கூட போட வேண்டியது இருக்கும். உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அளவுக்கு. நல்லா மசிச்சு விடணும். கட்டையாக இருக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நம்ம சப்பாத்தியில் பரத்தி எடுக்கும்போது நமக்கு ஸ்நாக்ஸு கரெக்டாக வராது. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி எப்போவுமே இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன். காய்கறி எல்லாமே இதில் தான், சப்பாத்தியில் இதில் தான் போட்டு பண்ணுவேன். எப்போவுமே இந்த இடம் க்ளீனாக இருக்கும். இதில் தான் சப்பாத்தி பண்ண போகிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. மாவு சாஃப்டாக இருக்குது. 1/2 மணிக்கூருக்கு மேலே ஆயிடுச்சு. 1 hour ஆகிருக்கும். இது விரைச்சிச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு வந்து நம்ம பரத்துறது வந்து பரோட்டாக்கு பரத்துவோம் பார்த்தீங்களா, நல்லா பிசைஞ்சு பரத்தணும். அப்போ தான் மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா பக்காவாக வரும். இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லும் பண்ணி விட்டுருங்க. நல்லா நைஸாக பருத்தி விட்டுருங்க. சரிங்களா? எல்லா இடத்துலையும் படணும். அதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிக்கிறது எப்படி மசிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இது வரும். இங்கே கரெக்டாக பண்ணுறதுக்கு வர்றது அப்படி தான். இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி இது பண்ணுறோம். நீங்கள் நினைப்பீங்க இதை எப்படி பண்ணால் எப்படி வரும், அந்த மாதிரி யோசிக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. சூப்பராக இருக்கும். இதை நம்ம இனி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் இதில் உள்ள மெத்தேடு. புரியுதுங்களா? இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. கட் பண்ணி இந்த மாதிரி திருக்கி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி திருக்கி எடுத்துட்டு அப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? சூடாகட்டும். நல்லா போட்டுடலாம். நல்லா மொரன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃப்ரை ஆகட்டும். நம்ம இதில் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு சாஸு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு டொமேட்டோ சாஸு கொஞ்சம் அதிகமாக விட்டுடுங்க. கொஞ்சமாக சோயா சாஸு, சில்லி சாஸு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து சூடாக 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துடுச்சு, எடுத்துடலாம். சாப்பிட்டுடலாம். சூப்பராக இருக்குது. சட்னி மட்டும் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.